நான் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு சன்ஸ்கிரீன், நான் வெளியில் போனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் வீட்டில் இருந்தாலும் நான் மொட்டை மாடியில் போய் வத்தல் காய போடுறேன், கார்டனிங் பண்ணுறேன்ற பேரில் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கணும். எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நல்ல அட்வைசபிளும் கூட, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாத்துமே வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம் குளிக்கிறோன்ற மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போடுறது ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஏஜிங் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பட்சமாக வர்றது வந்து நமக்கு பாடி லோஷன்ஸ். பாடி லோஷன்ஸ்லாம் என்னம்மா பெருசாக நான் யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு சலுப்பாகவும் இருக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பாடி லோஷன்ஸ் அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கொடுக்க முடியாதுன்னா, குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை எடுத்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் உள்ளங்கையில் போட்டுட்டு நல்லா வந்து கை காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. அதுவே ஒரு போதுமான மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும்.